விஜய் எங்க தம்பி நல்லா நல்லா பதிவு பண்ணுங்க. விஜய் எங்க தம்பிங்க, எடப்பாடி எங்க சித்தப்பாங்க, ராமதாஸ் வந்து எங்க ஐயாங்க, திருமாவளவன் எங்க அண்ணங்க, வேலுமுருகன் எங்க அண்ணங்க, முத்தரசன் ராமகிருஷ்ணன் என் சொந்தக்காரங்க. நீ எடுத்த கவுத்துன்னு சொல்லாதீங்க. இவர் என்ன பண்ணாதான் அந்த 1.25 மக்களை கொல்லும் போது இவங்க என்ன நாங்க வேதனைப்பட்டோம். 50 ஆண்டு காலம் ஆமா நாங்க அழுது ஆமா அழுது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, சீமானுக்கு அதிகாரம் இல்லை, தமிழருக்கு அதிகாரம் இல்லை, யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்கள் வந்து வேடிக்கை பார்க்கிற போது நாங்க வேதனைப்பட்டு அழுது புலம்பி ஒரு அறிவில் சிறந்த ஆளு தான் எங்க மாமனா மருமகன் ஆக்கிறீங்க. நீங்க தீராது கேட்டா மருமகன் வம்பீங்க. ஏன்னா அங்க வந்து கையாமட்டு பார்ப்பீங்க. இப்போ எங்க அண்ணன் சீமான போய் மருமகன் புள்ளங்கிறீங்க. ஏன்னா அறிவில் சிறந்த ஆள் யார் இருந்தாலும் நீங்க லைக் பண்ணிடுறீங்க. முருகர் வந்து கடவுள் கிடையாது, எங்களுடைய முப்பாட்ட குறிஞ்சிகள மன்னன், குறிஞ்சிகள அரசர். உண்மையிலேயே ரஜினி அவர்கள் வந்து சிறப்பான சிந்திச்சு முடிவெடுத்து கட்சி ஆரம்பிக்கல, அதை ஏத்துக்கிட்டாரு. தம்பி பாசிசமா பாயாசமா கூடியாது. சீமான் வந்து நல்ல அரசியல் சொன்னார் இல்லையா, நீங்க காணொலி போராளின்னு சொல்லி நல்ல போராளி அவர் வந்தா செய்வார். அந்த நல்ல எண்ணத்துல தான் 2 பேரும் பேசியிருப்பாங்க வருங்கால அரசியலை பத்தி. இல்ல இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க எடுத்தங்க ஒருத்தம் பேசலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. திரு விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா என் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசமொழியை பொழிஞ்சாரு, கூட்டணிக்கெல்லாம் வருவான்ற மாதிரி டாக் போயிட்டு இருந்தது. ஆனா மாநாட்டிற்கு பிறகு வந்து அது முரணான பேச்சா மாறுபட்டு. என்ன முரணான பிரச்சனை? நான் இப்ப சொல்றதுதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டேங்க, விஜய் எங்க தம்பிங்க, விஜய் எங்க தம்பி நல்லா நல்லா பதிவு பண்ணுங்க. விஜய் எங்க தம்பிங்க, எடப்பாடி எங்க சித்தப்பாங்க, ராமதாஸ் வந்து எங்க ஐயாங்க, திருமாவளவன் எங்க அண்ணங்க, வேலுமுருகன் எங்க அண்ணங்க, முத்தரசன் ராமகிருஷ்ணன் என் சொந்தக்காரங்க. தெரியுதுங்களா? இவங்களே எங்க சொந்தக்காரங்க. விஜய் என் தம்பி, இன்னைக்கு இல்ல என்னைக்கான என் தம்பி. என் தம்பியினுடைய போற பாதை சரியில்லை. அங்க போ. நான் எடுத்த பேசுறதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம்பி வந்து என்ன எது எடுத்தாலும் சரி அவன் தம்பின்றதுனால நான் வந்து எதிர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மாநாட்டிற்கு பிறகு பாத்தீங்கன்னா என் பெத்த தாயனால எதிர்ப்புன்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாடு தான் வந்து மாறிட்டே இருக்குன்றாரு. ஏங்க நாங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டோங்க. இருக்கிற 1,75,000 பேர் கொள்றாங்க. எங்க ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த குடும்பம் போய் மெரினா கடற்கரையில காலையில காலை உணவை சாப்பிட்டு உணவை அருந்திட்டு 2 மணி 1:30 மணிக்கெல்லாம் போயிட்டு இலங்கையில போர் முடிஞ்சிடுச்சு, என்ன இனிமே போர் கிடையாது சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் அங்க அன்னைக்கு அப்பதான் அந்த நேரத்துல தான் குழியில பதுங்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் ஒண்ணா மேலே வரணும் சொல்றான். 1,70,000 தமிழ்நாட்டில் யாருமே கண்டனம் தெரிவிச்சாங்களா சொல்லுங்க? நாங்க வந்து கேட்டா வந்து நாங்க வந்து ஆட்சி இழந்திருக்கோம் தமிழர்களுக்காக. அந்த நிலைமையில நீங்க முக்கியமான பதவியில் இருந்தீங்க. என்ன முக்கியம் அளவு உங்க குடும்பமே முக்கியமான பதவி. நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது. ஏன் ஒரு அழுத்தம் கொடுத்திருக்க கூடாது? நீ அது அதாவது போர் முடிஞ்சு ஒரு வாரத்துல ஐயா கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகள் கனிமொழிக்கு வந்து டெல்லிக்கு போய் பதவி கேட்டார். அப்ப கேட்குறாங்க, என்னங்க போர் நடந்திருக்கு, நீங்க தமிழ் தலைவர் சொல்றீங்க, உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழர்களுக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க, அங்க 1,75,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க சிங்களால நீங்க வந்து இங்க போறதுக்கு ஒரு பக்கம் வந்து பறை அதாவது சாவு மேலம் கேட்டா ஒரு பக்கம் மங்கள இசைக்கும் இதெல்லாம் நடக்குது சகஜன்னு சொல்றதுதான் கலைஞர். அதுதான் எங்களுக்கு கோவம். நீங்க எடுத்தோம் கவுத்துன்னு சொல்லாதீங்க. இவர் என்ன பண்ணாராம் அந்த 1.25 லட்சம் மக்களை கொல்லும் போது இவங்க என்ன நாங்க வேதனைப்பட்டோம். 50 ஆண்டு காலம் ஆமா நாங்க அழுது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, சீமானுக்கு அதிகாரம் இல்லை, தமிழருக்கு அதிகாரம் இல்லை, யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதிகாரத்தில் இருந்தவர்கள் வந்து வேடிக்கை பார்க்கிற போது நாங்க வேதனைப்பட்டு அழுது புலம்பி இனிமே திராவிடத்தை நம்பினா நம்ம வந்து நடு ரோட்ல நிப்போம்தான். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு அன்னைக்கு தான் கட்சி தொடங்குவதற்கான வேலையை செஞ்சோம். எத்தனை பேர் தீ குளிச்சாங்க இதுல? இந்த சீமானுடைய தம்பிகளும் தும்பிகளும்
அந்த முத்துக்குமார் தீ குளிக்கிறாரு முத்துக்குமார். சரி, அப்ப முத்துக்குமார் திமுக நீங்க யாரா இருந்தாலும் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு அறிவியல் சிறந்த ஆளு தான் எங்க மருமகன் ஆக்கிடுறீங்க நீங்க. தீராஜ் கேட்டா மருமகன் வந்தீங்க. ஏன்னா அங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கா போவீங்க. இப்போ எங்க அண்ணன் சீமான போய் மருமகன் பிள்ளைங்கிறீங்க. ஏன்னா அறிவியல் சிறந்த ஆள் யார் இருந்தாலும் நீங்க லைக் பண்ணிடுறீங்க. அப்ப ரொம்ப அறிவு நீங்களும் அண்ணன் தம்பி சித்தப்பான்னு சொல்றீங்க. முருகர் வந்து எங்களுடைய முப்பாட்டு சொல்றேன். அவரு குறிஞ்சி தலைவர். நாங்க வரலாற்றின்படி தம்பி விநாயகர் யாரு? விநாயகர் வந்து வந்தவர் அங்கிருந்து வடக்கிருந்து கொண்டு வந்தது ஆமா, விநாயகர் வடக்கிறது வரலாற்று. அது வரலாற்றை வந்து ஆரியர்கள் பேசுறதுக்கு இல்லைங்க, வரலாற்றை ஆரியர்கள் வந்து பொழைச்சிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? முருகர் வந்து கடவுள் கிடையாது, எங்களுடைய முப்பாட்டர், குறிஞ்சிநில மன்னன். தெரியுங்களா? குறிஞ்சிநில அரசர். தெரியுங்களா? ஆனா விநாயகரை போய் ஆளுநர் கேட்கறீங்களே, விநாயகர் மனுஷனுக்கு வந்து தும்பிக்கை தொங்குவாங்க. எந்த மனுஷனும் தொங்கி இருக்காங்க? யாரு என்ன போய் கேள்வி கேட்கறீங்க? குறிஞ்சி நிலங்கிறது எந்த பகுதி? மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம். அந்த பகுதியில் இருந்தவர் இங்க எப்படி வந்தாரு? யாரு? ஏன்னா அது ஐவகை நிலத்துல 4 வகை நிலத்துல அது ஒரு நிலங்க. எங்க நிலங்க எங்களுடைய மூதாதையர்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க. நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போக வேண்டாம். இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டா சீமான் அவர்கள் ரஜினியை சந்திச்சிருக்காங்க. இதோட பின்னணியை சொல்லுங்க. ஒரு நாம் தமிழ் மாநிலத்துல ஒரு பொறுப்புல இருக்கீங்க. சந்திப்போட பின்னணி என்ன? அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறப்போ சொன்னார், எதிர்ப்பு தெரிவிச்சார், கட்சி ஆரம்பிக்காதீங்க, இது வந்து தமிழர்கள் பூமி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாம் ஆளுங்க, சிறப்பா இருங்க, வாழுங்க, ஆளுங்க இல்லை வாழுங்க, சிறப்பா இருங்க, இடம் வாங்கிக்கிங்க, நிலம் வாங்கிக்கிங்க, விவசாயம் பண்ணிக்கங்க, என்ன எல்லாத்தையும் பண்ணிக்கங்க, ஃபேக்டரி கட்டுங்க, ஃபேக்டரியை வந்து ரன் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அதாவது ஒரு மாநிலத்தினுடைய மகன் தான் இந்த நாட்டை ஆளணும். ஆந்திராவை சார்ந்த ஆடுறாங்க, கேரளாவை சார்ந்த ஆடுறாங்க, கன்னடத்தை எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் பூர்வகுடிகள் தான் ஆளுவாங்க. அதனால தமிழ்நாட்டில் நாங்க பூர்வகுடி, நாங்க ஆடுறோம் சொன்னார். ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கல, இது ஏத்துக்கிட்டார் ரஜினி. என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரு ரஜினி. சீமான் சொல்வது உண்மை இல்ல, அவர் அப்படி சொல்லலையே. உடல்நிலை குறைவு காரணமாக தான் விலகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. உண்மையான நோக்கத்தை புரிஞ்சனாலதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சீமானு சொன்னா எப்படி சார்? அதுக்குதாங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றது கொடுக்க அதான் கட்சி ஆரம்பிக்கிறேன். அந்த நல்லெண்ணத்தை கண்டு உண்மையிலேயே ரஜினி அவர்கள் வந்து சிறப்பான சிந்திச்சு முடிவெடுத்து கட்சி ஆரம்பிக்கல, அதை ஏத்துக்கிட்டாரு. அதாவது மண் சார்ந்த மனிதன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதை 100% அன்னைக்கே ரஜினி ஏத்துக்கிட்டாரு. இது ரஜினி வந்து நல்ல மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் போய் ரஜினி அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுதான் ரஜினி நல்ல மனுஷன். சுமராஜிங்க வந்து வாயில வந்து நான் பேசுறது கிடையாது, சூப்பர் ஸ்டாரு எல்லாரும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவரு இது வந்து நார்மல் சந்திப்பு, அரசியல் பின்னணி இல்ல, பேசியிருப்பாங்க. நார்மல் அதான் ஒத்துக்கிறாரு அவர். நீங்க தானே நார்மல் சந்திப்புனா அரசியல் ரீதியா பேசியிருப்பாங்க. சொல்றேன், நீ 2 பேரும் தேவைப்படுதோ? எது அந்த அரசியல் சந்திப்பு தேவைப்படுதோ? எந்த அரசியல் பயமாக வந்துச்சு நமக்கு. நான் சொல்லிட்டேன், நான் தம்பி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போது நாங்க கட்சி ஆரம்பிச்சவங்க. நீ என்ன சொல்றான்? தம்பி பாட்டில் எவ்வளவு மருந்து இருக்குன்னே தெரியல. எங்க அண்ணன் தம்பின்னு சொல்ற, நானும் தம்பி இருக்கிறேன். தம்பியுடைய பாட்டில் எவ்வளவு மருந்து இருக்கு? தம்பி பொதுக்கூட்டத்தில் இந்த மண்ணிற்கான அரசியல் என்ன முன்வைக்க போறாரு, என்ன கொள்கை சொல்ல போறாரு தெரியல. அதுக்குள்ள பயந்துட்டீங்களோ அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறீங்க? சொல்லிட்டாரு சார், யாரு மாநாட்டிலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கொள்கை எல்லாம் சொல்லிட்டாரு. யாரு என்ன கொள்கை சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். தம்பி பாசிசமா பாயாசமா கொள்கை அது என்ன கொள்கை? அந்த டைலாக் மட்டும் எடுத்துக்கங்க தம்பி. அதை சொன்ன பேசுனதுல 50% 70% என் அண்ணன் சீமான் சொன்னது. வயிற்றுக்கு சோறு, போட்டுக்க துணி, இருக்க இடம், இது எங்க அண்ணன் சொன்னது. எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எங்க அண்ணன் சொன்னது.
குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவ இலவசம். எங்க அண்ணன் சொன்னது. கமல் சார், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. ரஜினி சீமான் சந்திப்பு இவர் சொல்றாரு, எங்க அண்ணன் சொன்னதுன்னா 1965 தீர்மானம் போட்டு அப்போதைய காமராஜர் பக்தவச்சலம் அரசு இருக்கும்போது நான் இந்த தீர்மானத்தை கொடுத்தேன். என்ன தீர்மானம்? ஒழுகாத சட்டை, பசியாத உணவு, ஒழுகாத கூரை, இதுக்கு உத்தரவாதம் நீங்க எப்ப கொடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு 65லயே பக்தவச்சலத்துக்கிட்டே நான் பிறக்கவே இல்லை, அப்பயே கொடுத்திருக்காரு, நடைமுறைக்கே வரல. என்ன இப்ப இவங்க சொன்னது நடைமுறைக்கு 2020 வரும். நான் சொல்றேன் பாருங்க, மீட்டிங் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மீட்டிங் திமுக. நீங்க சொல்றது வரலையாங்க. பக்தவசன் ஆண்டு இருக்கிறாரு, அண்ணன் ஆண்டு இருக்கிறாரு, கலைஞர் ஆண்டு இருக்காரு, ஜெயலலிதா ஆண்டு இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆண்டு இருக்காரு, இவ்வளவு பேர் ஆண்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் ஆடுறாரு. உங்களுக்கு வரவே இல்லையே. 99 மாநாட்டிலேயே இது தீர்மானங்க. எல்லா பத்திரிகையும் நீங்க தீர்மானம் நீங்க தீர்மானம் நிறைவேற்றுவீங்க, சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுவீங்க, என்ன எல்லாம் பண்ணுவீங்க. மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவீங்க, தீர்மானம் நிறைவேற்றுவீங்க, ஒவ்வொரு மாநாட்டிலும் தீர்மானத்தை படிப்பீங்க. அந்த தீர்மானம் மறுநாள் குப்பை தொட்டில் கிடக்கும் உங்க தீர்மானம். நாங்க அப்படி இல்லை. அதாவது கலந்த அளவு மீட்டிங் சொல்லுவான், கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவான். என்ன இப்ப நாங்க கலந்தாய்வு, தேர்தல் பரப்புரை, பிரச்சாரம் சொல்லுவான். தேர்தல் பரப்புரை மாத்திருக்கோமா இல்லையா? மாறி இருக்கா இல்லையா? செய்தி என்ன நியூஸ் போடுவான். இப்போ இந்த ஒரு 5-6 வருஷமா செய்தி, காலை செய்தி, மாலை செய்தி, நடிகரவு செய்தி மாத்திருக்கோமா இல்லையா? இது போலதான் நாங்கள் சொன்னது, எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற வாழ்வை கொடுக்கணும்னு சொல்றோம். 2026 கொடுப்போம். தெரியல. ஓகே சார், நம்ம இன்டர்வியூ போயிட்டே இருக்கு. ஷார்ட்டா உங்களோட ஆன்சர் சொல்லுங்க சார். சீமான் சந்திப்பு, சீமான் ரஜினி சந்திப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சீமானுக்கு உள்ளூர ரஜினியுடைய சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது ரெண்டாவது, அவருடைய படம் இப்போ அந்த வேட்டையன் படம் நல்ல முறையில் போச்சு. இவர் ஏற்கனவே அதுக்காக ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அதனால் ரஜினி பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொன்னதுனால போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அரசியல் பேசியிருப்பார். இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். பட் இதை இன்றைக்கி அநேகமாக நம்ம மாப்பிள்ளை சார் இன்றைக்கி அநேகமாக ப்ரெஸ்ஸில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ மதுராந்தகம் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். 2 மணிக்கு மதுராந்தகம் போகிறாங்க. அங்கே அவங்க மாநாடு ஒன்று நடக்க போகுது. அதுக்கு அந்த இடம் எப்படி ஒர்க்கெல்லாம் நடக்குங்கிறத பார்க்குறதுக்கு போய்கிட்டுருக்காரு. அங்கே போகும்போது அங்கே ப்ரெஸ்ஸை கொடுக்கலாம், இல்லை இங்கே ப்ரெஸ்ஸை கொடுக்கலாம். கட்சி ஆஃபீஸுக்கு வர்றாரு 2 மணிக்கு தான் கிளம்புறாரு. ஸோ ஆகையினால இதுதான் நிலைமை. ஆகையினால அவர் வாயிலிருந்து உண்மை ஒன்றும் ரஜினி சொல்லணும், இல்லை இவர் சொன்னால் தான் அது உண்மையாகும். நம்ம கெஸ் பண்ணி பேசுகிறதெல்லாம் அவ்வளோ சரியாக இருக்காது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது ஆணித்தரமான இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாத செயல். எனக்கு பேரே காமாட்சி நாயுடு, அவர் ஒரு யதார்த்தவாதின்னு பேர். அப்படி இருக்கும்போது நான் ஒரு புரட்டான செய்தியை நான் பரப்புரை செய்ய இயலாது. யாரையும் புரட்டான செய்தி சொல்லி இப்படி சந்திச்சிருப்பாங்க, இப்படி பேசியிருப்பாங்க. அரசியல் இருக்குமானா உண்மையிலேயே அரசியல் இருக்கும். 2 பேரும் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு இணக்கமா அவர் வராரு. இப்ப கட்சி ஆரம்பிக்கல, அதாவது கட்சி ஆரம்பிப்பேன் சொல்லி இருக்கிற ரசிகர்கள்லாம் அடுத்த முதல்வர் நீங்கன்னு எல்லாம் கூடுனாங்க. ஆனா ஒரு சில பேருடைய சீமானன் போன்றவருடைய பேரை கேட்டு செய்தியை கேட்டு வேணாம், அவரே வரட்டும். அவரே சொல்லிருக்காரு, ஒரு சொல்லிருக்காரா இல்லையா? சீமான் நல்ல அரசியல் சொன்னாரா இல்லையா? நீங்க நல்ல போராளி, அவர் வந்தா செய்வார். அந்த நல்ல எண்ணத்துல தான் 2 பேரும் பேசியிருப்பாங்க. வருங்கால அரசியலை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா அவரும் பண்படுத்தப்பட்டவர். ஒரு 50 ஆண்டு காலமா இங்க இருக்கிறாரு. இவரும் உங்களுக்கு தெரியும், பேசுற விதத்துல எல்லோருக்கும் வாழ்வு வேணும், மலையை உடைக்கிறான், மண்ணை உடைக்கிறான், ஆத்துடைய மணல் இட்டான்னு தொடர்ச்சியா பேசிட்டு வர மனிதனுடைய தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள், தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டு பேசிட்டு வராரு. அதான் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பா அரசியலை பேசியிருப்பாங்க. என்னுடைய இது அவ்வளவுதான். ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.